கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 9வது வசனம் வரைக்கும். அதில் சொல்லுகிறது, பவுல் சொல்றாங்க 7வது வசனத்தில், என்னுடைய மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு அப்படின்னா, என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் என்ன செய்யுது, எப்பொழுதும் என்னை என்ன செய்யுதுன்னா, அது என்னை அழித்து கொண்டு இருக்கிறது. அது என்னை நான் அப்படி என்னை உயர்த்துனா அது என்ன செய்யும்னா என்னை குட்டும்னு சொல்லி, அது வந்து சாத்தானுடைய தூதனாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்லிக்கிறாரு. நான் 3 தரம் என்ன செய்தார், என் தேவன்கிட்ட போய் நான் கேட்டேன். அவங்க போய் முறையிடும் பொழுது அதுக்கு தேவன் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். ஆமாங்க. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமை சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபை நமக்கு போதும். கிருபை என்று சொல்லப்படும் பொழுது தகுதி இல்லாத நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி தான், கிஃப்ட்டு தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. கிருபை அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய நம்முடைய பலவீனம் ஒருவேளை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கடைசி நொடியில் இதுக்கு பிறகு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம அமரும் பொழுது, இதுக்கு பிறகு என்னுடைய அந்த வேதனைகளை, என்னுடைய துக்கங்களை தாங்க முடியலை என்று சொல்லி நாம் அமரும் பொழுது, அந்த பலவீனத்தை அது முற்றிலுமாக நீக்குவதற்கு தேவ பலன் அவர் பரலோகத்திலிருந்து நம்ம மேலே நிழலிட்டு அவர் ஒரு கூடாரமாக அவர் தங்குகிறார். தங்குவதற்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு சொல்லுது, அது ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய அந்த கூடாரம் போடும் பொழுது, அந்த கூடாரம் அமைக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டாம். பவுல் சொல்லுதாங்க, இந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்ய சந்தோஷம் அடைகிறேன், நான் மேன்மையாய் நான் அதை எண்ணுகிறேன்னு சொல்கிறான். ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி, தேவனுடைய அந்த பாதுகாப்பு, தேவனுடைய அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம அது மகிழ்ச்சிகரையாக அது மாற்ற முடியும். ஒரு பாடல் கூட மிக அழகாக சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். ஆமாங்க. தேவனுக்கு நம்ம சொந்தமாக அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் நம்மளை நடத்துவார். God bless you. Thank you.